சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமான அவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பாராக. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை இன்றைய தியானத்துக்காக நான் வாசிக்கிறேன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வீட்லேயும் கதவு கட்டாயம் இருக்கும். எத்தனை கதவுகள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சில வீட்டில் 3 கதவு இருக்கும், சில இதில் 5 கதவு, 7 கதவு, 9 கதவு என்று கதவுகள் எல்லா வீட்டிலும் இருக்கும். காலையில் கதவை திறக்கிறோம், இரவில் கதவை அடைக்கிறோம். தேவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என் வீட்டிற்குள்ளே இருக்கட்டும், அந்தகார சக்திகள் வெளியே போகட்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு அடைப்போம், ஜெபத்தோடு திறப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆண்டவர் சொல்லுகிறார், வாசற்படி அருகிலே நின்று நான் தட்டுகிறேன், கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி. வீட்டில் கதவை திறந்தால் மனுஷர் உள்ளே வருவாங்க, வீட்டுக்குள்ளே வரலாம். கர்த்தர் சொல்லுகிறார், வாசற்படியிலே நின்று இருதய கதவை அவர் தட்டுகிறார், நம்முடைய இருதயத்தை அவர் தட்டுகிறார். திறந்தால் நான் உள்ளே நுழைந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். உள்ளே நுழைஞ்சி ஆண்டவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்குள்ளே வந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுறார், நமக்குள்ளே இருந்தால் அவர் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறார்னு அர்த்தம். அவர் நம்முடைய வீட்டுக்குள் வந்தால் அவருக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? ஆனால் ராஜாதி ராஜா வந்தால் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டியதில்லை. மனுஷர் உள்ளே வரும்போது நாம் கொடுப்போம். ஆனால் ராஜாதி ராஜா உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவர் நம்மை சந்திக்கிறவராக வருகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக உள்ளே வர விரும்புகிறார். அதுக்காகத்தான் கதவையே தட்டுறார். ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது இந்த உலக பிரகாரமாக மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி நமக்காக காத்திருக்கிற நம்முடைய தேவன் இந்த உலகத்திலும் நம்மை ஆசீர்வதித்து சந்தோஷமாக வைத்திருந்து பரிசுத்தமாக காத்து நம்மை அடுத்த ராஜ்யத்திற்கு கொண்டு போய் நம்மை வாழ வைக்கும்படியாய் நித்தியமாய் அவரோடு இருக்க செய்யும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் நமது கதவை தட்டுகிறார். உன்னத பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நான் நித்திரை பண்ணினேன், விழித்து கொண்டேன், நேசர் கதவை தட்டுகிற சத்தம் கேட்டது, கதவை திற என்று அவர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய ஒரு அனுபவம். நித்திரை பண்ணி இருந்தேன், நான் விழித்து கொண்டேன், நேசர் கதவை தட்டுகிற சத்தம் கேட்கிறது, கதவை திற என்று சொல்லுகிறார். என் ஆண்டவர் சில வேளைகளிலே ஜெபி என்று சொல்லும் பொழுது உடனே ஆவியிலே நிரம்பி அந்த இடத்துல ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் பேச விரும்புகிறார். தேவன் சில காரியங்களை உடனே சொல்ல விரும்புகிறார். தேவன் நம்மோடு வந்து காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அப்படி நேசர் கதவை தட்டின பொழுது அது ரட்சிப்புக்காகவோ அபிஷேகத்திற்காகவோ ஆசீர்வாதத்திற்காகவோ எதற்காகவோ ஒரு காரியத்திற்காக அவர் கதவை தட்டும் பொழுது அந்த ஆவிக்குரிய மகள் சொல்லுகிறாள், நான் காலை கழுவி விட்டேன், உடையை மாற்றிவிட்டேன், நான் எப்படி எழும்பி திறப்பேன் என்று சொல்லி நேசர் போய்விடுகிறார். அதன் பிறகு அவள் கதவை திறந்து தேடும் பொழுது, நாம் தேடும் பொழுது, நாம் அவர் திற என்று சொல்லும் பொழுது திறக்காதபடி அதன் பிறகு நாம் கதவை திறந்து தேடும் பொழுது நேசர் அங்கே இல்லை, நேசர் போய்விட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு வாஞ்சை உள்ளவரார் காத்திருக்கிற அவரோடு கூட எப்பொழுது பேசுவோம் என்ற வாஞ்சை நமக்கும் இருக்க வேண்டும். அவர் தட்டும் பொழுது திறக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். கதவை திறக்கிற தேவன், கதவை திறக்கிற தேவன் அவர். அவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மணவாளன் வந்தவுடன், அந்த நாட்களிலே யூதர்களுடைய வழக்கப்படி மணவாளன் மணவாட்டியை திருமணம் செய்வதற்காக அங்கு கடந்து வருவார். கடந்து வரும் பொழுது அந்த நள்ளிரவிலே தன்னுடைய சிநேகிதரோடு உற்றார் உறவினரோடு அவர் கடந்து வரும் பொழுது பலர் காத்திருப்பார்கள். அவர் உள்ளே வந்தவுடன் அந்த கதவு, அந்த வீட்டின் கதவு பூட்டப்பட்டு விடும். அதன் பிறகு அந்த கல்யாண விருந்திலே, அந்த கல்யாணத்திலே யாரும் கலந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் அதை ஒரு ஓமையாக அங்கே சொல்லுகிறார். மணவாளன் உள்ளே நுழைந்து கதவு பூட்டப்பட்டாயிற்று.
இந்த ஞானமில்லாத ஸ்திரீகள் எண்ணெய் வாங்க, விளக்கிலே எண்ணெய் இல்லை என்று எண்ணெய் வாங்க போன பொழுது இங்கு கதவு பூட்டப்பட்டாயிற்று. அதன் பிறகு நாம் கதவை தட்டும் பொழுது, அவர் வரும் பொழுது நாம் கூடவே உள்ளே பிரவேசிக்காதபடி, பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படாதபடி நாம் அப்பொழுதுதான் ஆயத்தப்பட்டு எங்கோ போய் கொண்டிருப்போம் என்றால் கதவு அடைக்கப்பட்டு போகும். அதன் பிறகு கதவை தட்டும் பொழுது அவர் சொல்வார், நான் உங்களை அறியேன் என்று தான் சொல்வார். பிரியமானவர்களே, இப்பொழுது ஆயத்தப்பட்டு எப்பொழுது கதவு திறக்கப்படும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் கதவை திறந்து வைத்திருக்கிறார். பரலோகத்தின் கதவை, பரிசுத்த ஸ்தலத்துக்கு, பிதாவிற்கு அருகிலே போவதற்கு உரிமை கொண்டாடும்படி, நமக்கு அந்த உரிமையை தரும்படியாய், அவர் அந்த வாசல் திரையை கிழிக்கும்படியாய் தன்னுடைய சரீரத்தை கிழித்து ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே பிரவேசித்து இன்றைக்கு நமக்காக வாதம் செய்து கொண்டிருக்கிறார், நமக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு கதவை திறக்க நமக்கு மனமில்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் எங்கே போவோம்? பிரியமானவர்களே, அவருக்கு கதவை திறப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் அவர் நமக்குள்ளே வந்து, நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய், எல்லாரையும் தொடும்படியாய், ரட்சிக்கும்படியாய் அவர் காத்திருக்கிறார். ஒரு முறை கோரேஸ் ராஜாவிடம் அவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதன்படியே கோரேஸ் ராஜாவுக்கு செய்தார். அவர் ஏறெடுத்த எல்லா யுத்தங்களிலும் எல்லா இடங்களையும் அவர் உடைத்து கொடுத்து அவர் அந்தகாரத்தின் எல்லா பொக்கிஷங்களையும் அள்ளி கொண்டு வரும்படியாக கோரேஸ் ராஜாவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுபோலதான் வாழ்க்கையிலே அவர் பிரவேசிக்கும் பொழுது இரும்பு தாழ்பால்களெல்லாம் முறித்து விடுவார். ஒரே வினாடி தான் அவருக்கு வேண்டும், வெண்கல கதவுகள் திறக்கப்படும். இது என்ன கதவுகள் என்று யோசிக்கலாம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எத்தனை விதமாய் கதவுகள் அடைபட்டு போயிருக்கிறது. கற்பத்தின் கதவுகள் அடைபட்டு போகிறது. வேலை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லா வேலை ஸ்தலங்களிலும் கதவுகள் அடைபட்டு போகிறது. படிப்படியாக ஏறி இறங்கும் பொழுது அந்த அனுபவம் இருந்தால் தெரியும் பிரியமானவர்களே, எவ்வளவு வலிக்கும் என்று புரியும். மேல் படிப்பிற்கு போக விரும்புகிறார்கள், கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. திருமணத்துக்காக ஒழுங்குகள் செய்ய முயற்சிக்கிறார்கள், கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கதவுகளும் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் நாம் அவர் கேட்கும் பொழுது நாம் இருதயத்தை திறந்து கொடுத்து அவர் உள்ளே போஜனம் பண்ணி அவர் நம்ம கூட இருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் பங்கு கொண்டு நாம் அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லி ஒன்றையும் ஒழிக்காமல் மறைக்காமல், அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு அவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறதே. எல்லாவற்றையும் மறைக்காமல் ஒளிவு மறைவு இல்லாமல் அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை முறிப்பார். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் அடைக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய தேவன் அவர் திறந்தா ஒருத்தராலையும் அடைக்க முடியாது, அவர் அடைச்சா ஒருவராலையும் திறக்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய தேவன். அப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பூட்டி இருந்த அந்த கதவு பூட்டி இருக்கும் பொழுது அதன் உள்ளே பிரவேசித்து இயேசு அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சீஷர்கள் எல்லாம் ரோமருக்கு பயந்து போய் இயேசுவை கொலை செய்து விட்டார்கள், இனிமேல் நம்மையும் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் அறைக்குள்ள அடைத்து கொண்டு பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிற அந்த வேளையிலே பூட்டிய கதவின் உள்ளாக அவர் பிரவேசிக்கிறார். இயேசு கதவு பூட்டியே தான் இருந்தது, கதவு பூட்டியே தான் இருக்கு, கதவு திறக்கப்பட முடியாதபடி பூட்டி இருக்கிறது. அந்த கதவுகளுக்குள்ளும் பிரவேசிக்கிற வல்லமை பொருந்தியவர் நம்முடைய தேவன். அவர் அன்றைக்கு பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவர் உள்ளே எப்பொழுது போகிறாரோ தோமாவுடைய ஐயங்கள் கழிந்து போடப்படுகிறது. அவர்தான் தான் தேவன், தான் இயேசு என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்களோடு பேசி எதிர்காலத்தை குறித்து அவர்களோடு பேசுகிறார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, பூட்டிய கதவுக்குள்ளாய் ஒருவேளை நீ திறக்காமல் இருந்தாலும் கூட அவர் தெரிந்து கொள்வார் என்றால், அவர் தொட விரும்பினால் அவர் அந்த பூட்டிய கதவுகளுக்குள்ளும் பிரவேசித்து உன்னை சந்திக்க முடியும், உன்னை தெரிந்து கொள்ள முடியும், உன்னை தொட முடியும், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும். அவர் ஒருவரும் அடைக்க முடியாததை திறக்கிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலே பல அப்போஸ்தலர்களை பிடித்து சிறையில் வைக்கிறார்கள், அந்த கதவை உடைத்தவர்களை வெளியே கொண்டு வருகிறார். 16வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். பவுலும் சீலாவும் துதித்த பொழுது பூமி அதிர்ந்தது, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்து கொண்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 12வது அதிகாரத்திலே பேதுருவுக்காக சிறைச்சாலையின் கதவு திறக்கப்படுகிறது. வாழ்க்கையிலே சில வேளையிலே சிறைச்சாலையின் அனுபவத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளை
அருமையாய் வளர்த்திருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு வேளை உணவு கூட அவர்களுக்கு கொடுக்க முடியாமல், உங்களுக்கு கொடுக்க முடியாமல் ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்திலே நீங்கள் இருக்கலாம். யாரையும் பார்க்க முடியாத ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்திலே நீங்கள் இருக்கலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு அட்டைப்பட்ட அனுபவத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனை மாத்திரம் நாம் நம்பி கூப்பிடுவோம் என்றால், அவரை மாத்திரம் பார்ப்போம் என்றால் சிறைச்சாலை கதவுகள் திறக்கும். பிரியமானவர்களே, அவர் திறக்க முடியாத கதவுகளை திறக்கிறவர். அதே வேளையில யோசித்து பாருங்கள், நோவா பெரிய பேழையை அவருடைய உத்தரவுப்படி செய்தார். அதுல ஒரு கதவு வைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு பெரிய பேழையை செய்வதற்கு நோவா எல்லா காரியங்களையும் செய்த பிறகு, எல்லா மிருகங்களையும் அவர்கள் 8 பேரும் உள்ளே நுழைந்த பிறகு வேதம் சொல்கிறது, தேவன் அந்த கதவை அடைத்தார். அந்த பேழையின் கதவை தேவன் அடைக்கிறார். சில வேளைகளிலே அவர் அடைப்பது அவசியமாயிருக்கிறது. நோவாவின் குடும்பத்தில் யாருக்காவது மனம் மாறியோ அல்லது வெளியே இருக்கிறவர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று கதவை திறந்தோ, தேவையில்லாதவர்கள் உள்ளே நுழைகிற காரியங்கள் நிகழாமலோ வீட்டின் கதவுகள் சில வேளை பூட்டப்படுகிறது. பிரியமானவர்களே, உள்ளே இருக்கிற மிருகங்கள் வெளியே ஓடிவிடாதபடி, வெளியே இருக்கிறது உள்ளே வந்து விடாதபடி தேவன் நோவாவின் பேழையின் கதவை அடைத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது நம்முடைய பாதுகாவலுக்காக தேவன் செய்கிற காரியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து இருதய கதவுகளை நம்ம நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. அப்படி இல்லை. ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய இருதய கதவுகளை திறந்து கொடுத்து, ஆண்டவரே வாரும், ஆண்டவரே என்னோடு பேசும், ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நம்மோடு கூட அவர் போஜனம் பண்ணுகிறார். அவர் போஜனம் ஒரு தடவை உள்ள பிரவேசிக்கிறார்னா ஒவ்வொரு முறை நாம் கதறும் பொழுதும் போஜனம் பண்ணுகிறார். இப்பொழுதும் கூட ஒரு வினாடி நாம் கண்களை மூடி நம்முடைய குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, நாம் அறிந்தவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து, ஆண்டவரே கதவுகளை திறந்தரலும், நீங்க அவங்க திறக்கலினாலும் பூட்டிய கதவை திறக்க வல்லவர் தானே, நீங்க திறங்கப்பா, என் பிள்ளையுடைய இருதய கதவை திறங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு வினாடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, நன்றியோடு நாங்கள் தம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் தம்மை துதிக்கிறோம் அப்பா. எத்தனை பிள்ளைகள் ரட்சிப்பில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பிள்ளைகள் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. பூட்டிய கதவுக்குள்ளாய் பிரவேசிக்கிற தேவன் இறுக பூட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அட்டைப்பட்டு போன கதவுகளுக்குள்ளாய் கர்த்தர் நுழைய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. உடைக்க முடியாத கதவுகளை கர்த்தர் உடைத்து திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனுடைய கிருபை நுழைந்து, தகப்பனே, கற்பத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும், வேலை ஸ்தலத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும், மேல் படிப்பிற்கான கதவுகள் திறக்கப்படட்டும், வியாபார ஸ்தலங்களிலே கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கெங்கு கதவுகள் திறக்கப்பட வேண்டுமோ கர்த்தர் திறந்து ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளை இடுவீராக. மேலே ஆசீர்வாதம், பரத்திலிருந்து கதவுகள் திறக்கப்பட்டு, வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளின் குடும்பத்திற்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே, இறங்குவதாக. ஆவி, ஆத்தும, சரீரம் சுகப்படுவதாக அப்பா, சுகப்படுவதாக. சிறைச்சாலையில் இருப்பது போல படுக்கையில், வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளின் வியாதி படுக்கை இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளின் நிமித்தம் கர்த்தாவே மாற்றப்படுவதாக ஆண்டவரே, மாற்றப்படுவதாக. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.